கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலைல 3 மணி ஆகுது. இந்த வீடியோ ஒரு vlog மாதிரி இருக்கும்போது காலைல 3 மணிக்கு நான் என்னெல்லாம் பண்ணுவேன், என் வீடியோட முழு நோக்கம் வந்து காலைல 3 மணிக்கு எப்படி இருக்குது, எங்கள் ஊர் எப்படி இருக்குது. இப்போ நம்மளோட தோழர் ஒருத்தர் வருவார், அவரு கூட தான் நம்ம டெய்லியும் போவோம். குலாலாம் போட்டுனுக்கிறேன்னு பார்த்தீங்களா, கொஞ்சம் பனியாக இருக்குது, அதான் குலாலாம் போட்டுன்னு நம்ம தோழர் வந்து வந்துட்டார், அவரை காட்டுறேன். சைக்கிள் வச்சுன்னு வராரு, அவர் தான் நம்ம தோழர். சைக்கிள் 3 மணி. இது வந்து பிஸியான ரோடு. இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா, காலைல 3 மணிக்கு இன் ரியல் லைஃப் ஐஷோ ஸ்பீட் மாதிரி ஏற்றுனுங்கிறான். எங்க ஊரு ஒரு நாளைக்கு இந்த பிரிட்ஜில் 10,000 வண்டி வந்து போவோம். காலைல 3 மணி இந்த பிரிட்ஜோட நிலைமையை பாருங்க. இங்கே வந்து அடிக்கலாம், சம்மர் சால்ட் அடிக்கலாம். டைம் வந்து இப்போ எக்ஸாக்டாக 3:40 இருக்கும். அப்ராக்ஸாக ஒரு நாளைக்கு இந்த பிரிட்ஜில் போயிட்டு வர்றது மட்டும் ஒரு 10,000 வண்டி கிட்ட அந்த பைத்தியக்காரன் அதை தூக்கி போட்டான். அதை மச்சான், நான் சீராவெல்லாம் கண்டிப்பாக அட்வொகேட் பண்ணேன், ஹைகோர்ட்டு ஜட்ஜாக இருக்கும்டா. நான் அவள்தான் கரஸில் இந்த பிபிஎம் என்ன வச்சுருக்கான் ஆகலாம் அவசியம் முடியாது. அவங்க அப்பா எம்எல்ஏ எம்பிடா, திமுக எம்பிடா அவங்க அப்பா. அப்பயும் அவன் முன்னாடி பாஜக அதுடா தெரில. அவங்க அப்பா திமுக எம்பி, அட்வொகேட். அவன் அட்வொகேட்டா? ஆமாம், படிச்சுக்கிறான், டிகிரி அட்வொகேட்டானு தெரியாது, ஆனால் படிச்சுக்கிறான் அவன். அட்வொகேட் பிபிஏ படிச்சிருக்கான். பிபிஏ என்னடா அது, எல்எல்பியா ஏதோ வரும்டா. வேலூரில் தெரியும் இது என்ன ரோடு அப்படின்னு. இது வந்து வேறு இல்லை, ஸ்ரீபுரம் தங்க கோயில் இருக்கும், கோல்டன் டெம்பிள், அந்த ரோடு. சத்தியமாக சொல்கிறேன், யாரெல்லாம் 3 மணி இதை நம்பவே மாட்டாங்க, ஏன்னா இது அவ்வளோ வந்து பிஸியான ரோடு. இது ஸ்ரீபுரம் ரோடு, பார்த்துங்க, நல்லா பாருங்கள், வண்டி எதனா வரும். நான் 3 மணிக்கு எழுந்து என்ன பண்ணோம் அப்படின்றது ஒரு சின்னதாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் 3 மணிக்கு எழுந்துக்கிறது, எல்லோரும் வந்து பெரிய பெரிய பணக்காரங்க, இந்த அவன் பேர் என்னது, என்னடா அவன் பேர், இலான் மஸ்க்கு, டிம் குக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் சிஇஓ, அவங்களாம் 3 மணிக்கு எழுந்துப்பான். அவங்களாம் எதுக்கு எழுதுப்பாங்கன்னா அவங்க கோடீஸ்வரங்க. டைம் வந்து அவங்களுக்கு இருக்காது, ரொம்பவே லிமிட்டட் டைம் வந்து இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. எவ்வளோ டைம் கொடுத்தாலும் அவங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ அவங்க வந்து 3 மணிக்கு எழுதுப்பாங்க. நான் வந்து ஏன் 3 மணிக்கு எழுந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் காரணம் இந்த லோன்லினஸ். ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும், வண்டி மட்டும் தான் போவோம், ரொம்ப அதுவும் லிமிட்டட் வண்டி தான் போவோம், பொல்யூஷன் இருக்காது, காலைல வந்து நாய்ஸ் இருக்காது. எல்லாம் வந்து நான் டெய்லியும் 3 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு கேட்டால் கிடையாது, நான் டெய்லியும் எழுந்திரிக்க மாட்டேன். பிகாஸ் வந்து டெய்லியும் சத்தியமாக எழுந்திக்க முடியாது. டெய்லியும் எழுதுன்னு நினச்சிங்கன்னா அது வந்து நடக்காத காரியம். நான் அடிச்சு சொல்கிறேன், 100% கேரண்டியாக சொல்கிறேன். அந்த சோஃபா பையன் சொல்லுவேன்டா, சொல்லுவான், அந்த சோஃபாடா நீங்கள் வந்து உக்காந்து பாருங்கள், எது பாருங்கள் அப்படி சொல்லுவாங்க. ப்ரோஸ்னால் வந்து நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இருக்கும். வந்து 3.5 மணி நேரம் வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி. நான் வந்து ஃப்ரிட்ஜு வந்து இவ்வளோ பெருசு போகிறேன், நான் பாதி ஃப்ரிட்ஜு வந்து எத்தனை செகண்ட் ஓடப்போம் அப்படின்றத நான் வீடியோ எடுக்க போகிறேன். சனிக்கிழமை ஃப்ரிட்ஜு பெருசு, பட் நான் வந்து அங்கேருந்து தான் ஓடி வந்தேன். ஏன்னா வீடியோவில் வந்து அவ்வளோ தூரம் நான் ஆளாக கூட தெரிய மாட்டேன், மாதிரி தெரியும். ஸோ பிரிட்ஜு அங்கேருந்து இங்கே ஓடி வரத்துக்கு கரெக்டாக 7 செகண்ட் 8 மில்லி செகண்ட் ஆயிருக்கு. இதான் காலையோட ரொட்டீன். கார்டியோ முடிஞ்சிச்சு. இப்போ போய் வேறு எதனா நடந்து போய் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது தான். டைம் இப்போ 5 வீட்டுக்கு போயின்ட்டுருக்கேன். இன்னும் ஒரு நிறைய தூரம் இருக்குது நடக்கிறதுக்கு. செக்கசி வந்த வாழன் அப்படின்ற ஒரு படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. அதில் வீடு இப்படி தான் இருக்கும், கண்ணாடியில். நல்லா இருக்குல்ல வீடு.
5 மணிக்கு தான் வந்து ரோடு காலியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் அது மித்து. டைம் வெறும் 5 தான் ஆகுது. எத்தனை வண்டி போகுது நீங்களே பார்க்கலாம். இப்போது லிட்டரலாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் பின்னாடி பார்க்கலாம் நிறைய வண்டி வரும். நான் வேலூரில் இருக்கேன், நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ என் பின்னாடி இங்கே சென்ட்ரல் ஜெயில் இருக்குது, வேலூர் சென்ட்ரல் ஜெயிலு. தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் தி பெரிய ஜெயில் இங்கே வந்து அந்த 7 பேர் இருப்பாங்கள, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 7 பேரை தப்பாக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே, அவங்க இங்கே தான் இருந்தாங்க. பின்னாடி விமன் ஜெயிலும் இருக்குது, அதுக்கு பின்னாடி இது வந்து முக்கியமான சென்ட்ரல் ஜெயில். கோவில் திருவிழா. இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். டைம் வந்து கரெக்டாக 5:30 ஆகுது. ஒரு 2.5 மணி நேரம் யூஸ்வலாக வந்து 2 மணி நேரம் தான் வந்து வாக்கிங் போகிறதுக்கு டைம் எடுக்கும் எனக்கு. பட் இன்றைக்கி வந்து வீடியோ நேரத்துனால ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வீடியோ வந்து அதோட ஷட்டரை சாத்திடுறேன். Well, everybody, it's Groundhog's Day again for David Goggins. If you pan it down here, you see it's about 3 o'clock in the morning, and there's not a car or a person in sight. If you pan over here, it's the same thing, not a car or a person in sight. People want to know where I find my strength at, where I get my strength. I get it from a lot of places, but right now, this morning, I'm getting it from, there's not a motherfucker that's up. There's not a car, there's not a person. Everybody's in their bed, sleep, dreading that it's a Monday, hate it's a Monday, and I'm loving it. I'm loving that. Where everybody's getting weaker, I'm getting stronger. It's not about the running, the swimming, the push-ups, the sit-ups. It's about what those things do for your mentality. You don't get better on the daggone couch. You get better by coming out here and getting the fuck after it every daggone day. Stay hard.